Trainer Alim sir to use some words to us. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய அதாய அரபிக்கருடைய தொடர்ந்து பல வாரங்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக கூட சொல்லலாம். இதில் ஒவ்வொரு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் மற்றும் பல திறமையானவர்களை, சாதனை படைத்தவர்களை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி அவளை வந்து ஒரு ஊக்கப்படுத்தி, அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலியமாக நம்மளும் ஒரு அந்த ஊக்கப்படுத்திக்கிற அந்த ஒரு திறமையை வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், குறிப்பாக வந்து புதிதாக இங்கே வந்திருந்த மாணவர்கள், உண்மையிலே அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. புதிய மாணவர்கள் அவ்வளவு ஒரு ஊக்கத்தோட, அவ்வளவு ஒரு சிரிப்போட வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து, நம்முடைய முதல்வர்கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து இப்படி நம்ம சூழல் உள்ள சிவசங்கரன் ஒருத்தர் பல சாதனை படிச்சிருக்காரு, அவளை வந்து நம்ம இங்கே கூப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம முதல்வர்கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் வந்து உடனே வந்து கூப்பிடுங்க, அவரை வந்து நம்ம கல்லூரியில் கூப்பிட்டு நம்ம கௌரவப்படுத்தி நம்ம வந்து மாணவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் கூப்பிடுங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட இந்த அதாயி அரபிக் கல்லூரிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பேசும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்முடைய சிவசங்கரனோடு நினைச்சுப்பாரு, பரவாயில்ல என்னை பற்றி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாரு. அதாவது தூங்கும் போது தூங்குற மட்டும் தான் நினைக்கிறோம், சாப்பிடும் போது சாப்பிட மட்டும் தான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு ஒரு காரியம், ஒரு விஷயம், ஒரு நம்ம கடை வச்சிருக்கோம், அப்போதே வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் இந்த மாதிரி கடை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போவோம். ஒரு பெட்டி கடை வச்சிருக்காருன்னா அந்த பெட்டி கடை அந்த கம்பத்தில் வந்து வேற யாரும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வந்து நம்முடைய சிவசங்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, போன வருஷம் 2023 ஒரு சாதனை படைச்சாரு. கண்ணை கட்டிட்டு 5 நிமிஷம் 750 ஸ்கிப்பிங் போடுறது. கண்ணை கட்டிட்டேவும் கரெக்டாக 5 நிமிஷத்துல 750 ஸ்கிப்பிங் போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய சாதனை. உங்களுடைய கைதட்டோட அவர் வந்து வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் அந்த சாதனை வந்து யாரும் வெளியிடல. தம்பி பேசும்போது சொன்ன மாதிரி வந்து அந்த சாதனையை 2024 இப்ப ஆசிரியர் இருக்காங்க வந்து 5 நிமிஷம் 56 செகண்ட்ல அந்த ஒரு சாதனையை 930 ஒரு 750 ஸ்கிப்பிங் போட்டாரு. இப்போ 930 ஸ்கிப்பிங் அதே 5 நிமிஷம் 56 செகண்ட்ல போட்டு அவருடைய சாதனையை அவரே முடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்து. பேசும்போது வந்து நம்ம எம்டிஎம் ஸ்கூல்ல வந்து ரமேஷ் சார் அப்படின்னு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்காரு. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் வந்து அவர் எனக்கு ஃபோன் போட்டு தம்பி அறிமுகப்படுத்துறாரு. நீங்க என்ன அந்த மாதிரி நீங்க பல இடத்துக்கு போறீங்க, முக்கியமா அந்த குறிப்பா சொல்லி சொல்றாரு, அதாயி அரபிக் கல்லூரிக்கு நீங்க வாரம் போறீங்க, தம்பி இப்படி ஒரு சாதனை படைச்சிருக்காரு, பின்னர் சாதனை படைச்சிருக்காரு, அவரை வந்து நீங்க கூப்பிட்டு வந்து நீங்க கண்டிப்பா கௌரவப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். நான் தம்பியை கூப்பிட்டு வர வருஷம் முன்னே பார்க்கும்போது வந்து அவர் அந்த கின்னஸ் ரெக்கார்டு சாதனை கொடுத்தாரு, அந்த ஏசி ரெக்கார்டு கொண்டு வந்துருக்காரு. முன்னாடி அந்த ஸ்கிப்பிங்கும் போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்து நம்ம கைக்கு வந்து என்னன்னு பேசி நம்ம முதல்வர்கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் வந்து முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பாக வந்து கூப்பிடுங்க, அவர் கௌரவப்படுத்தணும். அதே மாதிரி தமிழில் நம்ம பேசியிருக்கும் போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உண்மையில வந்து அந்த ரெக்கார்டு பண்ண அந்த டைத்துல சூழ்வாங்கிறது கூட எனக்கு காசு இருக்காது. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒரு 10 பேருக்கு என்ன சூ வாங்கி கொடுக்குற அந்த நிலைமைக்கு நான் உயர்ந்திருக்கேன். அப்படின்னு இதெல்லாம் எதிர்ப்பு அப்படி சொல்றேன் அப்படின்னா, உண்மையில வந்து எவ்வளையோ நம்ம அறிஞர்களை பற்றி படிச்சிருப்போம், பல தலைவர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் நம்ம படிக்காத வந்து 2 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அந்த படிக்காத 2 பேர் யாருன்னா, நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய தாய் தரப்பாங்க, அவங்களை பற்றி படிச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய அப்பா என்ன செய்யறாரு, நம்ம அம்மா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத படிக்காம மற்ற தலைவர்களை படிச்சு நம்ம பேர் பண்ணார். முதல்ல வந்து நம்மளுடைய தாய் தரப்பை நம்ம என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே அனுப்பிச்சு
இருக்காங்க. அங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நீங்க வந்து இங்க இருக்கீங்க, ஒரு ஜாலியா இருக்கீங்க வைங்க, ஒரு எண்ணம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் உங்களுடைய எண்ணமாக இருக்கும். மாணவர் என்ன செய்யறாங்க, நல்லா படிக்கிறாங்களா, ஒழுக்கமா இருக்காங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு தாய் தப்பு நம்மளுடைய கஷ்டப்பட்டு தாக்கெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாரு. நான் என்ன கஷ்டப்படுறேன், எப்படி வந்து உருவாக்கி வரேன், உங்களை எப்படி நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறது வந்து வெளியே சொல்ல மாட்டாரு. நீங்க கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பணம் அனுப்பிச்சுருவாங்க, கஷ்டப்பட்டா பணம் அனுப்பிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் தப்பனுக்கு நம்ம வந்து நல்லபடியாக இருந்து இந்த இந்த கல்லூரியில உங்களுக்கு ஒரு சிறப்பான கல்லூரி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அதாய அறிவியல் கல்லூரி பல மாணவர்களை உருவாக்கி இங்கிருந்து போன மாணவர்கள் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தலைவர்களாக இந்த உலகத்துல இந்த அவங்க போகக்கூடிய அந்த ஊர்ல வந்து ஒரு சிறந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இங்க பாத்தீங்கல்ல, உங்களை படிச்சுட்டு இங்க இருக்கிற மாணவர்கள் இங்க வந்து பேசும்போது வந்து அவ்வளவு சிறப்பா பேசி உங்களை ஊக்கப்படுத்துறாங்க. நீங்களும் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த புதுசா வந்த மாணவர்கள் குறிப்பா சொல்றேன், நீங்களும் வந்து அடுத்து இங்க வந்து மேல நின்று பேசணும். நாங்க வந்து உங்களை வந்து பேச கேட்கணும், நாங்களே பேசி போயிருக்காது. நீங்க வந்து பேசி உங்களுடைய பேச்சை வந்து நாங்க கேட்டு எங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் நிறைய விஷயம் இருக்கும், அதை நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அதே மாதிரி வந்து சிவசேனை மட்டும் இல்லாமல் பல சாதனை படுத்தவர்கள் இந்த அதாய அறிவியல் கல்லூரி ஊக்கப்படுகிறது. அதாய அறிவியல் கல்லூரிக்கு மீண்டும் ஒரு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க.